காலம் மாறிக்கிட்டு இருக்கு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி வியாபாரத்தை மாத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். இல்லைன்னா காணாம போயிடும். அந்த ஃபண்டி பிப்ஸ் கம்பெனி மந்த்லி ட்ரேடிங் காம்படிஷன் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த காம்படிஷன்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த காம்படிஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். மந்த்லி ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டார்ட் ஆகும், அந்த எண்டில் வந்து முடிஞ்சிடும். இதுக்கு எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மாத கடைசியில் இருக்க அந்த 2 நாள் வந்து நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுப்பாங்க. அவங்க வந்து ஓவராலாக ஒரு 5000 மெம்பர் வந்தாவே நான் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை. ஓகேங்களா, இன்னைக்கு வந்து ஓப்பனில் தான் இருக்குது. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1800 பக்கம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து எப்படி இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் வந்து மந்த்லி ட்ரை பண்ண நினைக்கிறாங்க. பட் எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எப்போ ஓப்பனிங்கில் இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா, மந்த்லி எண்டில் வந்து கொடுப்பாங்க. ஒரு 2 நாள் மட்டும் ஓப்பனிங்கில் இருக்கும். ஓகேங்களா, அதையும் பார்த்துங்க. இப்போ நம்ம ஃபண்டிங் வெப்ஸ் கம்பெனி இன்டர்ஃபேஸ் வெப்சைட்க்கு வந்தோம்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படித்தான் இருக்கும். இதில் வந்து பை சேலஞ்ச், ஜாயின் டிஸ்கார்ட் அண்ட் ஜாயின் காம்படிஷன் சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து 3ஆவது இருக்கு. நம்ம ஜாயின் காம்படிஷன் வந்து கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து உள்ளே வந்துருச்சு. இதில் வந்து ஃபியூச்சர்டு காம்படிஷன் சொல்லிட்டு போட்டிருக்கு. அதாவது இப்போ ஆன்கோயிங்கில் என்னென்ன காம்படிஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, ஜனவரியில் வந்து காம்படிஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. இதில் நான் ஆல்ரெடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். பட் நான் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நான் வந்து ட்ரேட் பண்ணலை. நான் வந்து கடைசி அந்த அக்கௌண்ட்டை வந்து ஷோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஆல் காம்படிஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்கும். இதில் ஆல் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி காம்படிஷன். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆக போகிறது, இன்னொரு 2 டேஸில் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறது பிப்ரவரி காம்படிஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து ஃப்ரீ. இது ஃப்ரீயாக தான் என்ட்ரி பண்ணணும், ஃப்ரீ தான். அந்த பார்ட்டிசிபேஷன் வந்து பார்த்தோன்னா அப்படின்னா ஒரு 2249 பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட். அவங்க வந்து ஒரு 5000 பேர் மட்டும்தான் மந்த்லி வந்து ஓப்பனிங் கொடுத்துருப்பாங்க. அவங்க மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆயிரும். அதையும் பார்த்துங்க. இப்போ இன்னும் ஒரு 2800 பக்கம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். இப்போ வியூ காம்படிஷன் வந்து கொடுத்துருவோம். இப்போ நான் ஒரு ஈவினிங் டைமில் பார்க்கும்போது ஒரு 1200 பேர் பக்கம் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுங்களும் இன்னொரு 1000 பேர் பக்கம் வந்துட்டாங்க காம்படிஷன் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே தான் இருக்கும். ஏன்னா 2 டேஸ் மட்டும் ஓப்பனிங்னால நிறைய பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. 5000 மினிமம். ஓகேங்களா, சாரி மேக்ஸிமம். அதோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ உள்ளே வந்தோம் அப்படின்னா டே வந்து இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. டைம் இதெல்லாம் கொடுத்துருக்கு. அப்புறம் ஜாயின் ப்ரைஸஸ் அண்ட் டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு. நம்ம இந்த 3ஐயும் நம்ம வந்து பார்த்துருவோம் என்னென்னு. ஃபர்ஸ்ட் டெஸ்கிரிப்ஷன் போயிடுவோம். இதில் வந்து பார்த்தோன்னா 5000 கேஷ் வேறு கொடுக்குறாங்க. அது எதுக்கு என்னென்னலாம் பார்த்துருவோம். அப்புறம் இந்த ரூல்ஸஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது 10% மேக்ஸிமம் லாஸ் வந்து பண்ணக்கூடாது. 5% வந்து டெய்லி லாஸ் லிமிட் அண்ட் EAR நாட் அலௌடு. அப்புறம் டேக்கிங் அட்வான்டேஜ், இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேக்ஸிமம் வந்து 5 பொசிஷன் மட்டும்தான் வந்து ஓப்பனிங்கில் இருக்கணும் பர் டேக்கு, சாரி பர் டைமுக்கு. இப்போ நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் 5 பொசிஷன் மட்டும்தான் எடுக்க முடியும். நீங்கள் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு கூட எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தோம்னா ஒன்லி 1 அக்கௌண்ட் பர் பர்சன் இஸ் பர்மிட்டட். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரே ஐடி யூஸ் பண்ணுவாங்க. சாரி, 2-3 மெயில் ஐடி வச்சுருப்பாங்க. ஆனால் ஆள் வந்து ஒரு ஆளாக இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, 2-3 மெயில் ஐடி வச்சு ட்ரேட் வின் பண்ண நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து அலோடு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு அக்கௌண்ட்டு தான் அப்படின்ற மாதிரி. அப்புறம் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா டிஸ்குவாலிஃபையர் ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் கீழே வந்து வி ஹேவ் ரூம் 5000 பார்ட்டிசிபேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ஃபுல் ஆகிட்டு க்ளோஸ் ஆயிரும். ஓகேங்களா, ரூல்ஸ் வந்து இப்போதைக்கு தான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ள கிளிக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 100K எவாலுவேஷன் அக்கௌண்ட்டு. அப்புறம் ப்ளஸ் வந்து கேஷ் அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க $1500. அப்புறம் செகண்ட் ப்ரைஸு 100K எவாலுவேஷன் ப்ளஸ் $1200, ஒரு $300 வந்து கம்மியாக கொடுக்குறானுங்க. அடுத்த அதே தான், ஆனால் இங்கே வந்து ஒரு $200 கம்மியாக $1000 வந்து கொடுக்குறாங்க. இவங்க வந்து டோட்டல் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ஒரு 20 ரேங்க் வரையும் தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த அக்கௌண்ட் நம்ம எடுக்கிற ரேங்க் ஏற்ற மாதிரி அக்கௌண்ட் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு 10K எவாலுவேஷன் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் இங்கே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4th பிளேஸ்லேருந்து 1000 பிளேஸுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. பார்ட்டிசிபேஷன் கலந்துக்கிறவங்களுக்கு அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. அது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 13 ரேண்டம் பார்ட்டிசிபேஷன், அதாவது 30 பேருக்கு மட்டும் ரேண்டமாக சூஸ் பண்ணி 1000 பேருக்குள்ள வர அவங்களுக்கு ரேண்டமாக சூஸ் பண்ணி ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்தோன்னா ஒரு $100 வந்து கொடுக்குறாங்க. 30 பேருக்கு மட்டும்தான்
அதையும் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ப்ரைஸ்ன்னு வந்து பார்த்தா இதுதான். கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுவாங்கல்ல, பேப்பர் ட்ரேடிங் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து ட்ரேடிங் பண்ணிக்கிட்டலாம், பேக் டெஸ்டிங் மாதிரியும் பண்ணலாம். சப்போஸ் லக் அடிச்சா அப்படின்னா நமக்கு வந்து அக்கௌண்ட்டும் கிடைச்சிரும். ஓகேங்களா, இதையும் ட்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம உள்ள எப்படி ஜாயின் பண்ணுறது, ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஜாயின் பட்டனை கொடுத்துருவோம். ஜாயின் பண்ண கொடுத்துருமா, பை கிளிக்கிங் டு கன்ஃபார்ம் அக்ரி த ஃபாலோவிங் சொல்லிட்டு கொடுத்துருச்சு. நம்ம வந்து கிளிக் பண்ணிடுவோம். கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகுது. காம்படிஷன் ஜாயின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஓகேங்களா, என்னோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுலேயே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. பிப்ரவரி காம்படிஷன் என்னோட அக்கௌண்ட் இது. அப்புறம் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து 1 lakh USD. அப்புறம் பேஸ் வந்து ஸ்டூடெண்ட்டு இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் லாஸு, மினிமம் லாஸு அப்படின்றலாம் கொடுத்துருப்பாங்க. டெய்லி லாஸ் லிமிட் ஆமாம் 5000. மேக்ஸிமம் லாஸ் லிமிட் வந்து 10,000. அதாவது பர்சன்டேஜ் கணக்கு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நீங்கள் எடுக்கிற டீட்டெயில்ஸு, ட்ரேட்ஸ்லேருந்து எல்லாமே இந்த இதில் வந்துடும். நீங்கள் என்னென்னைக்கு ட்ரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த கேலண்டரில் காட்டிடும். அப்புறம் எவ்வளோ பொசிஷன்ஸ் எடுத்திருக்கீங்க எல்லாமே சேம். ஓகேங்களா, எல்லா காம்படிஷன்லேயும் வர மாதிரி தான் கொடுத்துருப்பானுங்க. நம்ம ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கினாலும் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்த க்ரெடென்ஷியல் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன டீட்டெயில் அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டு, அதோட பாஸ்வேர்டு எல்லாமே அதில் வந்திருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து கிளிக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து கொடுத்துருக்குது, யூசர் நேமு எல்லாமே வந்துருக்குது. இப்போ தான் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயிலில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து வந்துருச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காம்படிஷன் பற்றின டீட்டெயில்ஸு, அப்புறம் இந்த கூப்பன் கோடெல்லாம் வேறு கொடுத்துருக்கானுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். அப்புறம் டைமிங்கு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அக்கௌண்ட்டோட ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து அதில் தான் இருக்கும், அதை பார்த்துக்குங்க. நம்ம இப்போ காம்படிஷன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். கன்ஃபர்மேஷன் மெயிலும் நமக்கு வந்துருச்சு. அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எம்டி ஃபைலை எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம். நான் வந்து எம்டி ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் சாஃப்ட்வேரை. இப்போ ஆப் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ண சொல்லலாம். நான் வந்து இப்போ எந்த ஒரு அக்கௌண்ட்டும் லாகின் பண்ணல, ஏன்னா நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன் வீடியோக்காக. ஸோ கெட் ஸ்டார்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அவங்க என்ன புரோக்கர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கணும். இவங்க வந்து பிளாக் புல் மார்க்கெட் அப்படின்றத நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த புரோக்கரை குரூப் ஆஃப் லிமிடெட் அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. இப்போ உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா லாகின் பாஸ்வேர்ட் சர்வர் வந்து கொடுத்துட்டாங்க. பிளாக் புல் மார்க்கெட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப்பி டெமோ அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அந்த காம்படிஷனுக்கு அவங்க கொடுத்துருக்குது எஃப்பி டெமோ சர்வர் பார்த்துக்கணும். அப்புறம் லாகின் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கேட்டிருக்கு, நான் வந்து கொடுக்குறேன். நம்ம வந்து இப்போதைக்கு எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து காம்படிஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் நமக்கு வந்து அக்கௌண்ட்டும் ஆக்டிவேட் ஆகும். இது வந்து பிப்ரவரி மந்த்துக்கான காம்படிஷன். ஸோ பிப்ரவரி 1 தான் நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். அதுவும் உடனே ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா டே ஸ்டார்டிங்கில் ஆக்டிவேட் ஆகுமானா கிடையாது. ஒரு என்ன சொல்கிறது, ஆஃப்டர்நூன் அப்படி இல்லைன்னா அன்றைக்கி நைட்டு வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறையா பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நமக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அதையும் பார்த்துக்கணும். எப்போ காம்படிஷன் முடியும் அப்புடின்னா பிப்ரவரி நமக்கு வந்து கடைசியில் தான் நமக்கு முடியும். அதையும் பார்த்துக்கணும். ஓகேங்களா, நமக்கு இப்போதைக்கு எதுவும் ஆக்டிவேட் ஆகாது. பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், எந்த ஒரு ஆர்டர்ஸும் நம்மளால் போட முடியாது. ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் தான் போட முடியும். வீடியோவில் எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நமக்கு வந்து காம்படிஷன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறோம், எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் நான் வந்து என்னோட அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உள்ளே பார்ப்போம். நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு அக்கௌண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நியூ இயர் டைமில். பட் அந்த அக்கௌண்ட் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து காலி ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா ஓவரால் ட்ராடர் வந்து எனக்கு அடிச்சிருச்சு. ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணனால எனக்கு வந்து டோட்டலாகவே அந்த அக்கௌண்ட் போயிருச்சு. நானும் எதிர்பாராத விதமாக 0.30 அப்படின்ற லாட் போடுறதுக்கு பதிலாக 3ன்னு போட்டுட்டேன். ஒரு 0 வந்து ஆட் பண்ணாமல் போட்டுட்டேன். அது வந்து எனக்கு ஒரு பெரிய லாஸ் ஆயிடுச்சு.
அப்புறம் நான் திரும்ப அந்த லாஸை ரெக்கவர் பண்ணி ஓவராலாக நான் எடுத்து வச்சிருந்த ப்ராஃபிட்டும் காலி, அக்கௌண்ட்டும் வந்து காலியாகிற கண்டிஷன் போயிடுச்சு. நான் அப்புறம் திரும்ப என்ன பண்ணிட்டேன், அந்த அக்கௌண்ட்டை வந்து ரெக்கவர் பண்ணதுக்காக கொஞ்சம் ஒரு சில ஆர்டர்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணேன். அது வந்து எனக்கு நெகட்டிவாக தான் போச்சு. ஸோ ஓவரால் ட்ராவலர் எனக்கு வந்து அடிச்சிருச்சு. அதனால தான் நான் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து நான் இன்னும் ஷோ பண்ணாமல் இருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நாட் பாஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கும். அப்புறம் டோட்டல் ட்ரேட்ஸ் வர கொடுத்துருக்கும். நான் வந்து ட்ரேட் பண்ணது வெறும் 8 நாள் தான் வந்து ட்ரேட் பண்ணேன். மற்றபடி நான் எதுவும் ட்ரேட் பண்ணலை. ஓகேங்களா. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் மந்த் காம்படிஷன் நினைக்கிறேன். சாரி, இந்த கரண்ட் மந்தோட காம்படிஷன் நினைக்கிறேன், ஜனவரி வருது. இது இன்னைக்கு வாங்கின அக்கௌண்ட்டு, அதையும் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் எப்படி காம்படிஷனில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம பார்த்துருப்போம். யாருனாவது காம்படிஷன் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். அவங்களுக்கு தேவை அந்த 5000 பீப்புள் வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, காம்படிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.